நமச்சிவாய வாழ்க. செப்டம்பர் மாதத்துக்கான கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். நேர்மையானவர்களாகவும் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். முதலில் மனம் திறந்த மனம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பொதுவாக இந்த மாதத்தில் தொழில்நிலையின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். இந்த மாதத்தில் தொழில்நிலை என்ற அடிப்படையில் வருகிறோம். தொழில்நிலை என்று வரும்பொழுது 10ஆம் இடம்தான் இது தொழிற்ஸ்தானமாக வருகிறது. 10ஆம் தொழிற்ஸ்தானம் எது? விருச்சகம். விருச்சகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இடம்பெற்று இருக்கிறார். அதை ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வை பெறுகிறார். அவற்றின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் காணப்படுகிறது. அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை சனி பகவான் இருப்பதினால் தொழிலினுடைய சில பிரச்சனைகளும், ராசியுடைய அதிபதி பார்ப்பதினால் சில நன்மைகளும் ஏற்படுகிறது. அது சுபர் வீடாக இருக்கிறது. இந்த வீரியத்தை காட்டக்கூடிய இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி யார் என்றால் புதன் பகவான். அதை மறைவு பெறுகிறார். இந்த 8ஆம் இடத்துக்கு மறைவு பெறுவதனால் அதாவது தீமையை செய்ய முடியாத அளவுக்கு அவர் இருப்பதன் அடிப்படையில் ராசிக்கு நன்மை ஏற்படுகிறது. ஆகவே தொழில்நிலையில் வளர்ச்சி உண்டு என்று எடுத்து காட்டுகிறது. தொழில், புதிய ஆர்டர்கள் மற்றும் மூலப்பொருட்கள் வாங்கி கொள்ளுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடுதல், எல்லா வகையிலும் இந்த மாதம் நன்றாகத்தான் இருக்கிறது. அதன்படியில் சில உலக அமைப்புகளின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இது காலப்போகத்தில் நசுங்கி நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது. இந்த மாதம் இறுதி பகுதியில் நல்ல வருவாயை எடுத்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சரி, இப்போ தொழில்நிலை என்று வருகிறோம். அதாவது தொழில்நிலை முடிச்சாச்சு. வேலை என்று வருகிறோம். வேலை என்றால் என்ன? ராசிக்கு 6ஆம் இடம். அது வேலையை குறிக்கக்கூடிய இடம். இந்த ராசி கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடம் கடக வீடு. கடக வீட்டின் அதிபதி இந்த மாதத்தில் முழுமையை சுற்றி வருவார். சரி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கிர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் என்ன செய்கிறார்? இந்த வீட்டிற்கு 4க்கு உடையவராகவும் 9க்கு உடையவராகவும் இருக்கும் பொழுது அங்கு நன்மை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அது அரசு சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான நிறுவனத்தின் அடிப்படையில் இருந்தாலும் பதவி உயர்வு அல்லது சம்பளம் உயர்வு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. ஏனெனில் அங்கு சூரிய பகவானுடன் கேது பகவான் இருப்பது மறைமுகமான எதிர்ப்பு நிலை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நன்று. சரி, குடும்பம் என்று வருகின்றோம். குடும்பம் என்றால் அதாவது கும்பராசிக்கு 2ஆம் இடம் குடும்பத்துடைய அமைப்பு. குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம். குடும்பத்தின் வீட்டில் இந்த ராசி பகவான் சனி பகவான் இருக்கிறார். அது சுபர் வீடாக இருக்கிறது, குரு வீடாக இருக்கிறது. செவ்வாய் பகவான் பார்வை பெறுகிறார். சில அதிக செலவினத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு வீட்டில் இருப்பதனால் மங்களகரமான செலவு, நன்மையான செலவாக அங்கே இருக்கிறது. அங்கே குடும்ப நபர்களுக்கு திருமணம், மங்கள காரியங்கள் நிகழ்த்துதல் அல்லது மங்கள காரியத்துக்கு செல்லுதல் போன்றவை அடிப்படையில் இந்த மாதத்தின் இருக்கக்கூடிய செலவினம் என்று பார்த்தால் அவ்வாறாக வருகிறது. வாக்கு என்று வருகின்றோம். வாக்கு என்றால் அதாவது ஒருவருக்கு இது தருகிறோம் அல்லது என்று உறுதியளித்தது. அதன் அடிப்படையில் உறுதியளிக்கப்பட்ட வாக்கு இந்த மாதத்தில் இறுதியில் காப்பாற்றப்படுகிறதா என்று பார்க்கப்பட்டால் காப்பாற்றப்படுகிறது. சற்று சுணக்கம் ஏற்படும். இறுதி பகுதியில் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சரி, அடுத்து தனம் என்று வருகிறோம். தனம் என்றால் பொருளாதார வரவு. பொருளாதார வரவு இந்த மாதத்தில் வருகிறதா என்று பார்த்தால் வருகிறது. முற்பகுதியில் சில தடைகளை ஏற்படுத்தி பிற்பகுதியில் நன்மை அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்று சொன்னால் முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம், அந்த முயற்சியின் அடிப்படையில் வெற்றி கிடைக்கிறதா என்று பார்க்கின்றோம். அது கிடைக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சில தடைகள் ஏற்படுகிறது. அந்த வீட்டுக்கு வரும்பொழுது நன்மை ஏற்படுகிறது. ஆகவே சிறு தடையின் மூலம் நன்மையை பெறக்கூடிய ராசியாக கும்பராசி இருக்கிறது. 4ஆம் வீடு அதாவது சுகஸ்தானம், முதலீடு ஸ்தானம், தாயாருடைய நிலை, வண்டி வாகன சேர்க்கை, வித்தை என்ற அடிப்படையில் வரும்பொழுது இந்த மாதத்தில் தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் நன்மை அமைப்பாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர் உடல் முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. அடுத்தது பார்க்குறோம் முதலீடு என்று வருகிறோம். முதலீடு செலுத்தக்கூடிய நேரமா, முதலீடு நாம் இந்த இடத்தில் போடலாமா, சற்று கவனம் தேவை.
ஏனென்றால் அந்த இடத்தை சனி பகவான் பார்வை செலுத்துகிறார். சனி பகவான் பார்வை செலுத்தும்போது அங்கு திரிகோணத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதனால் முதலில் பங்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சற்று அடுத்த மாதமோ அல்லது பிற்பகுதியிலோ முதலீடு செலுத்தி கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு முதலீடு போடுவது நல்லதல்ல. வண்டி வாகனங்கள் வாங்கலாமா என்ற கேள்விக்கு போகும்போது வண்டி வாகனங்கள் சேர்க்கை உண்டு. சொத்து என்று வரும்பொழுது உண்டா என்றால் சொத்து, அதாவது அசையா சொத்திற்கு முதலீடு செலுத்துவது இது ஒரு நன்மையான அமைப்பாக இருக்கிறது. ஆகவே அசையா சொத்தை நீங்கள் முதலீடு செய்து கொள்ளலாம். 5ஆம் வீடு குலதெய்வம், குழந்தை, பூர்வீக சொத்து என்ற அடிப்படையில் வருகிறோம். இப்போ குழந்தை எடுத்துக்கிறோம். 5ஆம் இடத்துல குழந்தை எப்படி இருக்கிறது, அதாவது குழந்தை பிறந்தவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் நன்மையான அமைப்பாக இருக்கிறது. அங்கே குரு பகவான் இருப்பதனால், சுபர் வீடாக இருப்பதனால் நன்மை அதிகமாக இருக்கிறது. இது புதுமண தம்பதிகளாக இருக்கிறார். குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையாகவும் அங்கே இருக்கிறது. நீண்ட நாள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இப்போ குலதெய்வம்னு வர்றோம். குலதெய்வம் எப்படி இருக்குது, குலதெய்வத்தின் அருள் உண்டா என்று போக்கும்போது 5ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அங்கே குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் திரிகோணத்தில் ராகு பகவான் இருப்பதனால் குலதெய்வத்துக்கு செல்வது சில தடைகளை ஏற்படுத்தும். இறுதி பகுதியில் போய் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அருள் நன்றாக இருக்கிறதா என்றால் நன்றாகத்தான் இருக்கிறது. சரி, அடுத்து பூர்வீக சொத்து, அந்த அதாவது அப்பாவுடைய வழி வந்த சொத்து என்று பார்க்கும்போது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கவனத்தை நாம் செலுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் சொத்து என்று வரும்பொழுது 5ஆம் இடம் நன்றாக இருந்தாலும் திரிகோணத்தில் ராகு பகவான் இருப்பது சில பிரச்சனைகளும் மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது. 6ஆம் இடம் என்று வருகிறோம். 6ஆம் இடம் வேலை, ஆனால் வேலைக்கான அமைப்பு முன்னையே சொல்லியாகிவிட்டது. அந்த இடத்துக்கான வேறொரு அமைப்பு கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம். கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே முதலீடு செலுத்துவதற்கு கடனை வாங்கி செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சந்திரன் என்று வரும் பொழுது வீடு கட்டுதல் மற்றும் மங்களகாரியத்தை செய்வதற்கான கடன் அமைப்பை தோற்றுவித்தல். அது கடன் ஏற்படுகிறதா என்றால் ஏற்படுகிறது. இது நன்மையான கடனா என்றால் நன்மையான கடன். நோய் ஏற்படுகிறதா என்றால் ஒரு சிலருக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிர பகவான் அங்கே இருப்பதனால் சரியாகிவிடும். அடுத்து வழக்கு என்று பொருள். வழக்கு என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் பார்க்கிறார். ஒரு சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சற்று கவனமாக இருந்து அதை சிறிது பிரச்சனையில் முடித்துக்கொள்வது நன்று. பெரியவர்களை பேசி பெரியவர்கள் மூலம் அதை தீர்த்து கொள்வது நன்று. 7ஆம் இடம் என்று சொன்னால் எதிர்பாலினம். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வாகிறோம். மங்களகாரியம், அதாவது திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணம் கூடி வரக்கூடிய நிலை, பேசக்கூடிய நிலை ஏற்படும். திருமணம் ஆனவர் என்று சொன்னால் அங்கே 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் வலுவாக இருப்பதனால், கேது பகவானும் இருப்பதினாலும் சில பிரச்சனைகள் புணக்குகள் தோன்றும். அது இறுதி பகுதியில் சரியாகிவிடும். கவனமாகவும் கையாளுவது நன்று. நண்பர் என்று வருகின்றோம். நண்பர் என்று வரும்பொழுது 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நண்பர் மூலம் ஆதாயம் உண்டு. சமுதாயம் என்று வருகின்றோம். அரசியல்வாதிகளாக இருந்தால் அது தேவைப்படுகிறது. அரசியல்வாதி என்று வரும்பொழுது அங்கு சூரிய பகவானுடன் கேது பகவான் இருப்பது அதுக்கு 2ஆம் இடத்திலே, அதாவது வாக்கு என்ற அடிப்படையில் சில பிரச்சனைகள் தோன்றும். சனி பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் அரசியல்வாதிகள் கவனமாக பேசுவது நன்று. 8ஆம் இடம் என்று சொல்லும்போது அதிர்ஷ்டம், ஆயுள் என்ற அடிப்படையில் போது அதிர்ஷ்டம் அதிகமாக கூடி வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அமைப்பு. தலைமை பதவி அல்லது கோவில் கட்டுதல் அல்லது கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதல், தீர்த்த யாத்திரை செல்லுதல், பெரியவர்கள் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த மாதம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஏனெனில் குரு பகவானுடைய அருளும் கிடைப்பதனால் பார்வையை செலுத்தும் பொழுது நன்மையான அமைப்பாக அந்த இடம் வருகிறது. 10ஆம் இடம் ஏற்கனவே தொழில்நிலை பற்றி பார்த்தாகிவிட்டது. 11ஆம் இடம் என்பது லாபமும் மகிழ்ச்சியும் கொண்ட இடம். லாபம் அங்கு இருக்கிறதா என்று பார்த்தால் குரு பகவானுடைய அருளின் அடிப்படையில் லாபம் பெரிய லாபத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க இடக்கூடிய இடமாக வருகிறது. 12ஆம் இடம் விரய வீடு. விரய வீடு என்று வரும்பொழுது விரயம் அங்கு ஏற்படுகிறதா என்று சொன்னால் விரயம் ஏற்படத்தான் செல்கிறது. விரயம் எப்படி இருக்கிறது? நன்மையான விரயமாக வருகிறது. ஆகவே பொதுவாக இந்த மாதம்
கும்பராசிகர்களுக்கு நன்மையான அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பும், தீமையான பகுதி குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. நமசிவாய வாழ்க.